Hey guys, இன்னைக்கு வீடியோல ஒரு ப்ராடக்ட் பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் நியூவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இல்ல vlog பண்றவங்களுக்கு, டுட்டோரியல் வீடியோஸ் மேக் பண்றவங்களுக்கு, ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்லிஷியஸ் 3.5mm கிளிப் மைக்ரோஃபோன். சோ இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல நியூ வீடியோஸ் போடுறப்ப அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துரும். அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 580 ருபீஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 600 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மைக்ரோஃபோன் கூடவே வந்து 3.5mm ஜாக் டு மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் தனியாக வந்து ஸ்பிட் பண்ணுற ஒரு ஸ்பிட்டர் கேபிளும் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தோடைய குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த மைக்ரோஃபோனுடைய ஒயரோடைய லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கேமரா வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே நின்று நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம். அண்ட் இந்த மைக்ரோஃபோன் கூடவே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைன்யூட் நாய்ஸ் மட்டும் தான் இது பிக்கப் பண்ணுது. அந்த நாய்ஸையும் வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மைக்ரோஃபோனை நீங்க பிசி, மொபைல், டிஎஸ்எல்ஆர் கேமரா இது எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, இல்ல vlog வீடியோஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு, இல்ல டுட்டோரியல் வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு, அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ 600. ஸோ நீங்க ஒரு நல்ல காலர் மைக் வாங்கினா ஒரு 1000 இல்ல 2000க்கு போனாதான் ஒரு கொஞ்சமாச்சு பிராண்டடான ஒரு மைக் வந்து கிடைக்கும். பட் இது 600 ருபீஸ்க்கே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா ஒரு மைக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 1200 1500 கொடுத்து ஒரு போயா ஆம்னி டைரக்ஷனல் மைக் மாதிரியான மைக்கை வாங்க முடியாதவங்களுக்கு நீங்க தாராளமா 600 ருபீஸ் கொடுத்து இந்த மைக்கை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த போயா மைக்குக்கும் இதுக்கும் வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இந்த சேனலில் BOYA M1 Omnidirectional Lavalier மைக்கை பற்றின ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆர்டினரியாக பேசிக்கிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா BOYA M1 Omnidirectional Lavalier மைக். ஸோ இதில் என்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த நியூ டெக்லிஷியஸ் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணி வாய்ஸ் குவாலிட்டி அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மைக்கை என்னுடைய லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி இந்த மைக் என்னுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு நீங்களே கேளுங்க. ஸோ 2 செகண்ட் நான் சைலண்ட்டாக இருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த எடிட்டிங்கும் பண்ணாமல், எந்த நாய்ஸ் ரிடக்ஷனும் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக மைக்கில் பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேம் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த கிளிப்பை நான் எடிட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சுத்தமாக எந்த நாய்ஸுமே இருக்காது. என்னுடைய வாய்ஸ் மட்டும் தான் நல்லா தெளிவாக கேட்கும். ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே வந்து இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும் எந்த அளவுக்கு இதில் வந்து வாய்ஸ் பிக்கப் பண்ணதும், சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக இந்த மைக்கை நீங்கள் வாங்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா 600 ருபீஸ்க்கு இது ஒரு ஒர்த்தான மைக், ஒர்த் ஃபார் மணி, தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.